ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம ஸ்ட்ரீட் சைடில் வாங்கி சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டை வீட்டில் நம்ம பண்ணலாம் வித்தவுட் சாஸில். ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தாங்க, நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான காளானை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஷ்ரூமுக்கு ஈக்குவலாக கூட நீங்கள் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் நான் 1.5 கப் அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யுவர் விஷ். ஸோ அதுக்கப்புறமா இதை பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு பிடிக்காதவங்க கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம முட்டைக்கோசையும் காளானையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம், அதனால் தண்ணி ஆட் பண்ணல. தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்போ அது நல்லா பைண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சியே ஓகே தான். இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தட்டையாக நம்ம வடை போடுறதுக்கு எப்படி நம்ம தட்டி போடுவோமோ அந்த அளவுக்கு தட்டையாக நீங்கள் இதை போட்டு எடுத்துக்கணும். உருண்டை மாதிரி உருட்டி போடாமல் இந்த மாதிரி தட்டையாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு 2 மினிட்ஸ் குக் ஆகணும். அதுக்கடுத்து 1 சைடு குக் ஆனதுக்கப்புறமா அதர் சைடு திருப்பி போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் முடிஞ்சிருச்சு வேலை, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அதை பக்கோடாவாக கூட நீங்கள் சாப்பிடலாம். அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அனதர் சைடு திருப்பி போட்டு நான் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இது குக் ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காளான் ரெசிபி ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் சாப்டாக இருக்கணும் அந்த ஆனியன்ஸ். ஸோ நல்லா ஆனியன் குக் ஆகணும். ஆனியன் போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா அது ஃபைனாக குக் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 க்ரீன் சில்லிஸை இந்த மாதிரி கீறி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா இந்த வெங்காயம் குக் ஆகட்டும். நீங்கள் சீக்கிரமாக குக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதில் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் பாயில்டாக குக் ஆகிருக்கிற இந்த டைமில் 2 தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரீட் சைடில் சாப்பிடக்கூடிய காளான் டேஸ்ட்டு வரும். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு தேவையான சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், டர்மரிக் பவுடர். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இது குக் ஆகணும். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிருச்சு. ஸோ இந்த டைமில் நான் கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் போட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிக்சர் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, அதனால் நான் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியாக ரொம்ப
என்ன சொல்ல குழு குழுன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய அந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுறதா இருந்தால் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஆஸ் யுவர் விஷ். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து குக் ஆகிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பக்கோடா மாதிரி, அதை வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரெடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். முழுசாக அப்படியே சேர்க்காதீங்க, இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. அதாவது நம்ம பக்கோடா வந்து பண்ணோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அது நல்லா வந்து இந்த பேஸ்ட்டு கூட சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரீட் சைடில் சாப்பிடக்கூடிய காளானோட டேஸ்ட்டு வரும். நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், அப்படியே டேஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் சைடில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கூட புளிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ வித்தவுட் சாஸில் நம்ம ஸ்ட்ரீட் சைடில் எப்படி காளான் சாப்பிடுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம். ஸோ கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் எல்லாமே போட்டிருக்கேன். டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.